ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. யூஜிசி ரெகக்னிஷன் இல்லாத தமிழ்நாடு பாரதியார் யூனிவர்சிட்டி இங்கே நடக்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸுக்கு ஈக்குவல் ஈக்குவலன்சி கோர்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து ஈக்குவலன்சி கோர்ஸ்னு சொல்லி அங்கே படிப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் முந்தி படிச்சுட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் கேஸ் மூலம் அவருக்கு அப்படி கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் உள்ள காலிக்கட் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, காலிக்கட் சர்வகலாசாலை யூனிவர்சிட்டி. அங்கே பார்த்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டியில் உள்ள அப்ரூவல் இல்லாத ஒரு கோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கிடச்சி, நம்முடைய அந்த நண்பர் கேரளாவை சேர்ந்த அமல் பி பாபு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, கேரளாவில் உள்ள ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் பிந்து மற்றும் அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் இருப்பாங்க பார்த்தீங்களா, இது கேரளா கவர்னர் மிஸ்டர் ஆரிஃப் முகமது கான், அவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அங்கே உள்ள ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலும் பார்த்தீங்கன்னா விரிவாக அனலைஸ் பண்ணி இதை இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டருக்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி ஆர்டர்லாம் போட்டிருக்காங்க. அதனால் ஏன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா 2015 2022 வரை பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு பாரதியார் யூனிவர்சிட்டி அதுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலான ஒரு ஈக்குவலன்சி கோர்ஸை காலிக்கட் யூனிவர்சிட்டி அந்த காலகட்டத்தில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கோர்ஸ்லாம் அப்படின்றது இருக்குது. அந்த ரீசன் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே. பட் அது இப்போயும் கண்டினியூவாக கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுக்கக்கூடாது, ஏன் காலிக்கட் யூனிவர்சிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் மிஸ்டர் அமல் பாபு அப்படின்றது கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, அங்கே படிக்கிறவங்கள இப்படி படிக்க விடாமல் காப்பாற்றியிருக்காரு. ஒன்று சொல்ல போனால் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு மிஸ்டர் அமல் பாபு அப்படின்றவர். அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய அந்த ரூல்ஸை மீறி இந்த மாதிரி கவுன்சிலிங் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறதுக்கு யூஜிசி அனுமதி கொடுக்கலை. அதை மீறி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேஸ் ஒன்று, அதோட சிவியர் விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த ஈக்குவலன்சி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட்லாம் நிறையா வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அமல் பாபு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ மென்ஷன் பண்ணி சுட்டி காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதனை சுட்டி காட்டி பார்த்தீங்கன்னா, யாராவது இந்த மாதிரி கோர்ட்டை அணுகுனாங்கன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஈக்குவலன்சியுமே நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்றதுமே இந்த கோர்ட்லலாம் பேசியிருக்காங்க. அதை மீறியுமே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அமல் பாபு கம்ப்ளைண்ட் கொடுக்கவும், இதுக்கு இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுமே கவர்மெண்ட் சைடு எடுத்திருக்காங்க. யாருன்னா கவர்னர் ஆஃபீஸ் அண்டு அதுக்கப்புறமா அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த இன்னொரு பர்சன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் பிந்து, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இன்னும் சிவியர் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றதையுமே இந்த பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கேரளாவில் உள்ள ஒரு பத்திரிகை. கேரளாவில் உள்ள மத்தியமம் அப்படின்ற நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, புகழ்பெற்ற நியூஸ் பேப்பர் மத்தியமம் நியூஸ் பேப்பர், அங்கேயுமே பப்ளிஷ் ஆகியிருக்கு. இது கேரளாவில் பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்களுக்கு இதை பார்த்துட்டு நியூஸை பார்த்துட்டு பெரிய விஷயமா பேசப்படுது. ஸோ அதனால் கேரளா நியூஸை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியட்டும் அப்படின்றதுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை நம்மளுடைய சேனல் மூலமாக அவங்கள்ட்ட கன்வே பண்ணுறேன். தேங்க்யூ.